எதை பேசினாலும் அப்படி பேசிட்டாரு, இப்படி திட்டிடுறாரு, அப்படி பண்ணிடுறாரு. பேச்சை முழுசாக கேட்கறது இல்லை. மன்னராட்சி பரவாயில்ல உங்களுக்கு. மன்னன் என்ன பண்ணுவான்? குடிகள்கிட்ட வரியை வாங்குவான், நெல்லை வாங்குவான், தானியங்களை வாங்குவான், வரியை வாங்கி வச்சிருப்பான். பெரும் பஞ்சம் வந்துருச்சா, விவசாயம் விளையலையா, திருப்பி கொடுப்பான். அப்போ அவன் பரவாயில்ல உங்களுக்கு. போர்னா முதல்ல தளபதி போவான், இளவரசன் அனுப்புவான், மன்னனே போய் சாவான். இங்கே எந்த நாட்டு தலைவன் மகன்டா ராணுவத்தில் இருக்கான்? கருணாநிதிக்கு இத்தனை பிள்ளைய அம்புட்டு அமைச்சராகவே ஒழிய, எம்எல்ஏ எம்பி ஆகுமே ஒழிய, ராணுவத்துக்கு நாட்டை பாதுகாக்க போக மாட்டான். நாட்டை பாதுகாக்க பராரி பய மக்க, பஞ்ச பய மக்க, நாங்கள் தான் போய் சாகணும். பாரத மாதாக்கு ஜே. இவருங்க மேடையில் கத்திட்டு செத்து நின்றுவார். இவர் இந்த நாட்டில் ஒரு நாட்டு தலைவன், ஒரு தலைவனுடைய மகன் நாட்டு பாதுகாப்பில் ராணுவத்தில் இருந்தால் சொல்லு பார்ப்போம். ஆனால் பிரிட்டனில் இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டு இளவரசன் வந்து ராணுவத்தில் போய் பணியாற்றுறான். தேசப்பற்றை பற்றி நீ பேசக்கூடாது. காவல்துறை மேலெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வருத்தம் இல்லை. நான் கருப்பு சட்டை போட்ட அடிமை, நீ காக்கி சட்டை போட்ட அடிமை. ஒன்னிலும் நான் கொஞ்சம் மேலான அடிமை. ஏன்? நான் நினைக்கிறத பேச முடியும், நீ அதுவும் செய்ய முடியாது.